ஹாய். வாழ்க்கையில் கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டு மற்றவங்களையே சொல்லணும், என்னையே சொல்லிக்கலாமே. நான் ஸ்கூலில் படிக்கும்போது 7th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே வச்சாங்க. ஸ்போர்ட்ஸ் டேக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து நிறைய போட்டிகள் வைப்பாங்க. அது தெரியும், 4 ஹவுஸாக பிரிச்சுருவாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது எங்கள் டீமில் ஒரு 7-8 பேர் நல்ல பிளேயர்ஸ் இன்க்ளூடிங் மீ. அப்புறம் நாங்கள் போட்டி போடுற டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கான டீம். பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு தான் பிளேயர், மீதி யாருமே அந்தளவுக்குலாம் வந்து விளையாட மாட்டாங்க. அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு இது, இந்த டீமும் நம்மளை போட்டுடுறாங்க, ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு இருந்துச்சு. விளையாடும் போது பார்த்திங்கன்னா நாங்கள் தோத்துட்டோம். கொக்கோலை தோத்துட்டோம், த்ரோபாலி தோத்துட்டோம். அந்த டீம் தான் நாங்கள் வீக்குன்னு நினச்சோம்ல, அந்த டீம் தான் ஜெயிச்சுது. இது காரணம் என்னென்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். ஈஸியாக நம்ம தட்டிட்டு போயிடலாம்ப்பா, ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ப்பான்னு எங்களுக்கு தோணிடுச்சு. அப்புறம் அவங்க ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அத்தனை பேர் டீம் பிரிக்கும்போது எங்கள் டீம் வந்து எல்லாம் ஏற்றி விட்டாங்க. 7-8 பிளேயர்ஸ் இருக்காங்கப்பா, இவங்க தான்ப்பா ஈஸியாக ஜெயிப்பாங்க அப்படின்னு ஏற்றி விட்டாங்க. அந்த டீமை யாருமே மதிக்கல. ரொம்ப வீக்கான டீம், இவங்களாம் ஜெயிக்கவா போகிறாங்கன்னு சொல்லி அவங்க காதுபடவே பேசினாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது நம்ம வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கலாம். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எதிராளி வந்து ஏளனமாக நினச்சிடக்கூடாது, நமக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடக்கூடாது எதுலேயுமே. இன்னொன்று, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம எதிராளி எவ்வளோ பலமாக இருந்தாலும் சரி, நம்ம காது படவே நீங்களே ஈஸியாக தோற்றுருவீங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு யார் சொன்னாலும் நம்ம முயற்சி கைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணால் எதிராளி என்ன யாரை வேணாலும் தோக்கடிக்கலாங்க.